என் தங்கப்பிள்ளையே, பௌர்ணமி நாளான இந்த நன்னாளில் இன்று இரவுக்குள் உன் அம்மா சொல்கின்ற இந்த 3 இடங்களில் என் பிள்ளை நீ கல் உப்பினை வைத்து விட்டாயானால் உன் இல்லத்தை ஆட்டி படைக்கின்ற துர்சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும். உன் இல்லத்திற்குள் நல்ல சக்தியின் நடமாட்டம் அதிகரிக்கும். இங்கு ஓர் இல்லத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன். பாதி சொல்லியும் பாதி சொல்லாமலும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றதோ அதையெல்லாம் நீ அறிகிறாயோ இல்லையோ, உன் தாயானவள் நான் அறிவேன். உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றிற்கும் சரியான தீர்வினை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனையும் நீ நன்கு அறிந்தவள். அதுபோன்று இன்று இந்த நாளில் என் பிள்ளைக்கென நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் போக்குவதற்கானது. என் பிள்ளையே, அம்மா எப்பொழுதும் எந்த ஒரு வார்த்தைகளையும் என்னுடைய குழந்தைகளுக்கு பொதுவானதாகத்தான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ கேட்பது ஆண் குழந்தையானாலும் சரி, பெண் குழந்தையானாலும் சரி, எல்லோருக்குமே பொதுவான விஷயங்களைத்தான் இந்த தாயானவள் எடுத்துச் சொல்கின்றேன். என் இல்லத்தில் பெண்கள் இல்லை அம்மா, நீ செய்கின்ற பரிகாரத்தை எல்லாம் நான் எப்படி செய்வது என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். உன் இல்லத்தில் யாரும் இல்லை என்றாலும் இது போன்ற விஷயங்களை நீயே இறங்கி செய்து விடலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் அந்த இல்லத்தில் இப்பொழுது யார் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த விஷயத்தை செய்தால் மிகுந்த பலன்களை கொடுக்கும். என் தங்கமே, அம்மா 3 இடங்கள் என்று சொல்கிறாளே, நம் இல்லத்தில் இருப்பதோ ஒரு அறைதானே. அப்படியானால் நாம் எங்கெல்லாம் வைப்பதற்காக அம்மா சொல்லப் போகிறாளோ என்று யோசிக்காதே. நான் சொல்கின்ற விஷயத்தை தெளிவாக கேட்டு என்னவென்று நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கே மிக பெரிய தெளிவு கிடைத்துவிடும். நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று, நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் என் பிள்ளை என்னிடத்திலிருந்து நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து இந்த தாயானவள் இத்தனை நாளும் உன்னை வழிநடத்தியது போல இனி வரக்கூடிய நாட்களிலும் உன்னை வழிநடத்தி உனக்கான நல்ல விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து உணர்த்துவதற்கு எப்பொழுதும் நான் தயாராக இருக்கிறேன். எந்த விஷயமாக இருந்தாலும் அது நான் உனக்காக உன்னோடு இருந்து உனக்கு தரக்கூடிய உச்சகட்ட மகிழ்ச்சிகரமான விஷயங்களாகத்தான் இருக்கும். என் பிள்ளை தொலைத்து விட்ட பல விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை இப்பொழுது பல நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே. பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறதே என்று சொல்லி நீ வருத்தமடையாதே. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உன்னால் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். நீ எதையுமே முடியாது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை தள்ளிவிட்டு, எதுவானாலும் நம் தாயானவள் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது அது நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்பு. எந்த நொடியிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன்னை திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது நாள் வரையிலுமே உனக்கு நான் சொன்ன விஷயங்கள் உன் மனதினை மிகுந்த அளவில் வேதனைப்படுத்தி இருக்கிறதோ என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பெரிய அளவில் நல்லதொரு திருப்பத்தை கொடுக்கும். நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த அனுபவங்களை ஒரு நாளும் தொலைத்து விடாதே. மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நொடியிலும்
இங்கு மாற்றங்கள் இருக்கிறதல்லவா? எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் இருக்கிறதல்லவா? இதையெல்லாம் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், இதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், அத்தனை விஷயங்களுக்கும் கைமாறாக இந்த வராகி நம்மை காக்கிறாள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, உனக்கென உன் அம்மா தருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷத்தின் பாதையை நோக்கி அழைத்து செல்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முதலில் அம்மா சொல்கின்ற விஷயத்தில் உன் கவனத்தை செலுத்து. பௌர்ணமி நாளில் கல் உப்பினை ஓரிடத்தில் வைக்கச் சொல்கிறோமானால் அதற்கு முதலாவது காரணம், கல் உப்பு வெண்மை நிறத்திலானது. பௌர்ணமி நாளில் வெண்மை நிறத்திலான பொருட்களை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பது மிகவும் நல்லது. அதாவது பச்சரிசி, கல் உப்பு, கற்கண்டு, அதுபோன்று வெண்மை நிறத்திலான பொருட்கள் எதுவானாலும் உன் இல்லத்திற்கு நீ கொண்டு வந்து சேர்க்கலாம். இதுவெல்லாம் உனக்கு தெய்வத்தினுடைய அருளை நிறைவாக பெற்று கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு வாழ்க்கை என்ன கொடுக்கிறதோ ஏது கொடுக்கிறதோ என்று சொல்லி நீ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காமல், இது போன்ற நல்ல நாட்களில் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. சுற்றி இருக்கின்ற மற்றவர்களுக்கு கூட இது போன்ற விஷயங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் அதனை இன்னொருவருக்கு சொல்ல இவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நாம் இதை சொல்லி மற்றவர்களுக்கு நல்ல பலன் கிடைத்து விடுமல்லவா என்று பொறாமை எண்ணத்தினால் யாருக்குமே இது போன்ற விஷயங்களை தெரிவித்து விட மாட்டார்கள். அதனால் என் குழந்தை, இதையெல்லாம் நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயானால் அம்மா சொல்வதில் இருக்கின்ற ஆயிரம் அர்த்தங்கள் நிச்சயமாக உனக்கு தெளிவாக புரிந்துவிடும். நல்லது நடக்க வேண்டி நான் உன் முன்னால் நிற்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நிறைவாக கொடுக்க வேண்டும். கல் உப்பு நீ வைக்க வேண்டிய 3 இடம். ஒரு அகல் விளக்கை நீ எடுத்துக்கொள். அதில் நிரம்ப கல் உப்பினை நிரப்பி வைத்துவிடு. இப்படியாக 3 அகல் விளக்கினை எடுத்து அதனுள் கல் உப்பினை நிரப்பி, என் பிள்ளையே, அதை முதலாவதாக உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பறை, அதாவது எல்லோரும் வந்ததும் முதலாவதாக நிற்கக்கூடிய அறை இந்த வரவேற்பறை. இந்த அறையில் இதை நீ வைத்து விட்டாயானால் அங்கு வந்து உன்னுடைய இல்லத்தின் மீது கண் திருஷ்டி போடுபவர்களும் சரி, எந்த தீய எண்ணங்களோடு அவர்கள் உள்ளே வந்தாலும் சரி, அந்த எண்ணங்களை எல்லாம் இந்த கல் உப்பு தனக்குள் ஈர்த்து கொள்ளும். அதாவது தீய எண்ணங்களோடு வருகின்றவர்களின் அந்த எண்ணங்களை இவை உள்வாங்கிக் கொள்வதனால் அவர்களினுடைய தவறான எண்ணங்கள் எதுவுமே உன் மீது வந்து சேராது. நல்லது மட்டுமே அவர்களால் உனக்கு செய்ய முடியும். அவர்களை நினைத்தாலும் கூட எந்த ஒரு கெடுதலையும் உனக்கு அவர்களால் செய்துவிட முடியாது. அப்பேற்பட்ட எண்ணங்களை இந்த கல் உப்பு அங்கே உருவாக்கி கொடுக்கும். இரண்டாவதாக இன்னொரு அகல் விளக்கு, அது நிரம்ப கல் உப்பு. இதனை எடுத்து நீ வைக்க வேண்டிய இடம் உன்னுடைய இல்லத்தின் படுக்கையறை. இரவு நீ உறங்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து உருவாகின்ற எதிர்மறை சக்திகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் இந்த கல் உப்பு தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் வெளியேறி பல நல்ல விஷயங்கள் அங்கு உருவாகிவிடும்.
இதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களும் சாதாரணமாகவே நடக்க தொடங்கிவிடும். உன்னுடைய உறக்கம் நல்லபடியாக உன்னை வந்து தழுவும். எதிர்பாராது நடக்கின்ற பல துன்பங்கள் கூட உனக்கு இல்லாது இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, கல் உப்பினை நீ வைக்க வேண்டிய இடமானது உன்னுடைய இல்லத்தின் குளியலறை. அதாவது குளியலறையில் கல் உப்பினை வைக்கும் பொழுது நீ குளிக்கும் நேரம் நீ மட்டுமல்ல, உன் இல்லத்தில் இருக்கின்ற யாராயினும் குளிக்கின்ற நேரம் உன் உடலில் இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறும் பொழுது அவை மீண்டும் உன் உடலுக்கே வந்து சேராமல் இந்த கல் உப்பு தனக்குள் அதனை உள்வாங்கிக் கொள்ளும். அத்தோடு மீண்டும் அந்த எதிர்மறையான விஷயங்கள் உன்னை வந்து சேராதபடிக்கு உனக்கு நல்லது நடந்தே தீரும். இது போன்று இந்த பௌர்ணமி நாளில் இந்த 3 இடங்களிலும் கல் உப்பினை வைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். செய்யும் பொழுதே நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு அதற்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எதை செய்தும் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ மீட்டெடுக்க நினைத்தால், உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால், இது போன்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ செய்ய வேண்டும். எல்லா விதமான துன்பங்களுக்கும் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு பல நல்ல விஷயங்களும் நல்ல சூழ்நிலைகளும் உருவாகி கொண்டிருக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் நல்ல நிலையை அடைய வேண்டும். அது இந்த அம்மாவினுடைய விருப்பம். அதனால் இன்று இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எந்த நிலையிலும் மாற்றங்கள் வரலாம். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல திருப்பங்களை கொடுக்கலாம். இவை எல்லாவற்றையும் நீ உணர்ந்து விட்டால் நிச்சயமாக அதிசயங்கள் நடப்பது உறுதி. சரி அம்மா, என்னுடைய இல்லத்தில் ஒரு அறைதானே இருக்கின்றது, நான் எங்கே இதனை வைக்க வேண்டும் என்று கேட்கின்ற பிள்ளைக்காக அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய தலையணைக்கு அருகில் ஒன்றை வைத்திரு. உன்னுடைய இல்லத்தின் வாசலில் ஒன்றை வைத்துவிடு. 3வது குளிக்கின்ற இடத்தில் வைத்துவிடு. எந்த இடத்தில் வைக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை நம்பிக்கையோடு அதனை வைக்கிறோம் என்பதுதான் முக்கியம். உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். உன் நம்பிக்கை ஒன்றுதான் அத்தனை மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்கும். அதனால் எப்பொழுதும் மனதில் தெளிவோடு இரு, மனதில் நம்பிக்கையோடு இரு. நடப்பது அத்தனையையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய். நமக்கு நடத்துவது யார் என்பது உறுதியாகும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடப்பதும் தெளிவாகத்தானே வேண்டும். இல்லாது போகுமா? நடக்காமல் தான் போய்விடுமா? நம்பிக்கையோடு இரு. உன்னை வழிநடத்த நான் வரும் பொழுது இது போன்ற நல்ல விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.